மாநில அரசுகள் வரைமுறை இல்லாமல் கடன் வாங்குவது ஒட்டுமொத்த கடன் தகுதி மதிப்பீட்டை பாதிப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடன் வாங்க மத்திய அரசு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளதால் தங்கள் மாநில நிதி நிலைமை பாதிக்கப்பட்டுள்ளதாக கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இவ்வழக்கில் மத்திய அரசு தரப்பில் தாக்கல் செய்த பதில் மனுவில் மாநிலங்களின் நிதி நிர்வாகம் என்பது தேசிய அளவிலான பிரச்சினை என கூறப்பட்டுள்ளது. மாநிலங்கள் கடன் வாங்குவதில் கட்டுப்பாடின்றி செயல்பட்டால் அது நாட்டின் ஒட்டுமொத்த கடன் தகுதி மதிப்பீட்டை பாதித்து தேசத்தின் பொருளாதாரத்தையே பாதிக்கும் என மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. அதிக அளவில் கடன் வாங்குவது நிதிச் சந்தையில் வட்டி விகிதம் அதிகரிக்க காரணமாகி அது சங்கிலி தொடர் விளைவாக விலைவாசி உயர்வுக்கும் வழிவகுக்கும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாகவே மாநில அரசுகள் கடன் வாங்கும் முன் மத்திய அரசிடம் அனுமதி கோர வேண்டும் என்ற கட்டுப்பாடு உள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்திடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த நிதிக் கொள்கை அடிப்படையில் மாநிலங்கள் கடன் வாங்குவதற்கு வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரம்புகள் நிதிக்குழு பரிந்துரைகள் அடிப்படையில் பாரபட்சங்கள் ஏதுமின்றி வெளிப்படையான முறையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது.